டாக்டர் வர சொன்னியா? தேங்க்யூ டாக்டர். நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். டாக்டர் இப்ப வந்துருவாங்க. இந்தாங்க, இந்த தண்ணியை குடிங்க. இதுல நான் பவுடர் கலந்துருக்கேன். இது குடிச்சா நல்லா இருக்கும். நீ உண்மையை சொல்லு. நீ என்னோட சாலட்ல என்ன கலந்த? எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? சாலட்ல நான் ஏதாவது கலந்தனா? இல்லையே, நான் எதுவுமே கலக்கலையே. ஏன்? இப்ப தண்ணில எதையோ கலந்து கொண்டு வந்திருக்கல, அத குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாரா இருக்கு. இது வெறும் பிளெயின் வாட்டர். இதுல நான் எதையுமே கலக்கல. இப்பதானே நீ எல்லாரும் முன்னாடியும் நீ தண்ணில பவுடர் கலந்திருக்கேன்னு சொன்ன. நான் தண்ணில ஜஸ்ட் எலக்ட்ரோலைட் தான் கலந்தேன். அது குடிச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன். மூணா சொல்றது கரெக்ட் தானே? பிரீதா தேவையில்லாம இவ சொன்னதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன கொடுத்தா கலந்தான்னு? நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா நடாஷா? வெயிட், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பிரீதா, நீ ரைட். நீ என்ன சொல்றியோ அது எல்லாம் கரெக்ட். நீ என்ன பண்றியோ அது எல்லாமே கரெக்ட். மோனா, தப்பு உன்னோடதான். இவ பிரீதா இந்த வீட்டு முதலாளி. இந்த வீட்டுக்கு இவ தான் எல்லாம். இவளை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. காலங்காத்தால நீ இவள ஏடகுடமா பேசினா அவளுக்கு கோவம் வருமா இல்லையா? நீ பேக் சீட்ல உட்கார்றதுக்கு பதிலா பேட் ஆன்சர் கொடுத்தேன்னா பேக் ஃபயர் ஆகாம இருக்குமா? கண்டிப்பா. அதனாலதான் அவ கோவப்பட்டா. அப்புறம் மோனா, நம்ம தப்பு பண்றோம்னா உடனே என்ன சொல்லணும்? சாரி. சரி சொல்லு, பிரீதா கிட்ட போய் சொல்லு. குட் ஜாப் நதாஷா, குட் ஜாப். நீ நல்ல கேம் விளையாடுற. என்னோட எதிரிகளுக்கு நெத்தி அடி கொடுத்துக்கிட்டு இருக்க. இதுல ஒரு விஷயம் ப்ரூவ் ஆயிடும். இந்த பிரீதா இருக்காளே, இவ தேவையில்லாம மோனா மேல பழி போடுறாங்கிறது தெரியும். அண்ட் நீ இன்னொன்னையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ பிரீதாவை இல்ல, மோனாவை காப்பாத்தணும்னு நினைக்கிற. குட் கோயிங். சாரி சொல்லணுமா? ஆனா எதுக்கு சாரி சொல்லணும்? நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசுற விதத்தை பார்க்கும்போது எனக்கு கிளியரா புரியுது. நான் பண்ணாத குற்றத்துக்காக என் மேல பழி போடுறீங்க. நான் சாலட்ல எதையுமே கலக்கல. பிரீதா பொய் சொல்றா. நான் ஒண்ணு பொய் சொல்லல. நீ என்னோட சாலட்ல எதையோ கலந்திருக்க. அதனாலதான் திடீர்னு எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு. ப்ளீஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்றீங்களா? நான் என்னோட ரூமுக்கு போறேன். பாரா, என்ன உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா. ஆனா எனக்கு முடியாம இருக்கு, ஹெல்ப் கூட பண்ண மாட்டேங்கிறா. கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. தேங்க்யூ. எனக்கு யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்ல. நான் உன்ன ரூம்ல கொண்டு போய் விடுறேன் வா. இல்ல, எனக்கு உன்னோட போக பிடிக்கல. நானே தனியா போய்க்கிறேன். ஆர்டரை கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வா போலாம். நான் தான் நானே போய்க்கிறேன்னு சொல்றேன். நான் தான் கூட வரேன்னு சொல்றேன்ல. யூ கிரேட் நட்டாஷா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த! ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. பிரீதாவோட குட் புக்ஸ்லயும் வந்துட்ட, அண்ட் மோனாவையும் காப்பாத்திட்ட. நீ சூப்பர் ஸ்டார் ஆயிட்ட. ஆனா உன்னோட இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியாது. தெரியாம இருக்கிறதா நல்லது. நான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். தனக்குத்தானே குழி வெட்டிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்டாவும் நான் பார்த்துட்டேன். பிரீதா, இன்னைக்கு நீ இந்த டிராமாவை போட்டு உனக்கு நீயே குழி பறிச்சுக்கிட்ட. அண்ட் இப்ப நீ அதுல விழவும் போற. சோ ஆல் தி பெஸ்ட். கடவுளே,
இந்த வீட்ல என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு, ஆனா என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. நான் இதோ வரேன். என்னோட செதஞ்சு போன வீட்டை எப்படி சரி பண்ணும் தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். என்னால என்னையே சமாளிக்க முடியல. இந்த வீட்டை எப்படி சமாளிக்க போறேன்? அண்ணி, உன்னை நீங்க எதுக்கு ப்ளேம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. உங்களோட இந்த ஃபேவரட் பிரீதா அரோரா இருக்கால்ல, அவதான் தினமும் புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்கா. வீட்ல ப்ராப்ளம்ஸ கொண்டு வரா. எல்லா ஃபால்ட்டும் அவளோடது. கடவுளோட அருளால பிரீதா சீக்கிரமா குணமாயிடணும். நான் பிரீதா மேமோட சாலட்ல எந்த விஷயத்தையும் கலக்கல. அண்ட் எல்லாரும் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் என்னமோ இப்படி பண்ணிட்டேனும் பிரீதா ரொம்ப பாவனும் தயவுசெய்து நினைக்காதீங்க. தேங்க்யூ. இப்போ நீ போலாம். இப்ப எதுக்கு கீழே இவ்வளவு பெரிய டிராமா பண்ண? என்ன நடக்குதுங்க? என்ன டிராமா? எங்க பாரு ப்ளீஸ். இப்போ எனக்கு உடம்பு வேற முடியல. சோ ஜஸ்ட் லீவ். எனக்கும் தனியா இருக்கணும்னு தான் ஆசை. உன் பக்கத்துல இருக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க இருந்து போகணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா கீழே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எதுக்கு இந்த டிராமா பண்ண? உனக்கு என்னதான் வேணும்? இன்னொரு விஷயத்த மறந்துடாத. நான் உன்னை கீழே இருந்து கூட்டிட்டு வந்தது பிரீதாவுக்காக இல்ல, இந்த வீட்டு முதலாளிக்காக. டாக்டர் வர்ற வரைக்கும் நல்ல ரெஸ்ட் எடுத்துக்க. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ அட்வைஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னால என்ன பாத்துக்க முடியும். நீ உன்னை பார்த்துக்கிட்ட லட்சணம் தான் தெரியுது. நீ தரையில போய் விழும்போது யாராவது வந்தாங்களா பாத்தியா? உனக்கு யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தராங்களா? என்ன தொல்லை பண்ண சொல்றாங்களா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உன் கையில கத்தி மட்டும் தான் இல்ல, இல்லனா அதையும் யூஸ் பண்ணிருப்ப. எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை தான் போடுவல்ல. ஓ சாரி, அன்னிக்கு எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன். அண்ணி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? சமீர், எனக்கு ஒரு வேலை பண்றியா? சொல்லுங்க. உன் அண்ணனை இந்த ரூமை விட்டு கூட்டிட்டு போயிடும் ப்ளீஸ். ஏன்னா நான் இப்போ ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். கரண் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்னால ரெஸ்டே எடுக்க முடியாது. யாரும் என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். நானே இங்க இருந்து போயிடுறேன். போறேன்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்க. ஆனா இன்னும் நீ போகவே இல்ல. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா. இனிமே என்ன ஆனாலும் சரி, என் லைஃபே நான் பணை வைக்கிறதா இருந்தாலும் சரி, நான் மகேஷ் மாமாவை பேஸ்மெண்ட்ல இருந்து கொண்டு வந்தே தீருவேன். போர் பிரீதா. இன்னைக்கு பிரீதாவுக்கு ரொம்ப பெரிய தோல்வி அண்ட் எனக்கு ரொம்ப பெரிய வெற்றி. பிரீதா பெருசா இந்த வீட்டுக்கு முதலாளின்னு நினைப்ப. அவதான் இந்த வீட்டையே ரூல் பண்றதா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. இன்னைக்கு இந்த குடும்பத்துல ஆல்மோஸ்ட் எல்லாரும் அவளுக்கு எதிராக தான் நிக்கிறாங்க. அவளுக்கு எதிராக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ எப்பவும் உன்னை நிரூபிக்கணும்னு முயற்சி பண்றா. நான் தப்பான ஆளுன்னு காட்டணும், மோனா தப்பானவன்னு காட்டணும். பட் ஷி ஃபெயில்ட். இன்னைக்கு பிரீதாவுடைய தோல்வி என்னுடைய ரொம்ப பெரிய வெற்றி ஆயிடுச்சு. புவர் பிரீதா. பிருத்வி, நீங்க ரொம்ப நல்ல மனுஷன். அது உண்மைதான் கிருதி. ஆனா நீ தான் புரிஞ்சுக்க லேட் பண்ணிட்டியோன்னு தோணுது. பட் பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நெவர். ஆனா ஒன்னு சொல்லட்டுமா கிருதி, இந்த வீட்ல இருக்கிறது எனக்கு விசித்திரமா இருக்கு, ரொம்ப புழுக்கமா இருக்கு. எனக்கு சலிச்சு போச்சு. நான் தப்பான ஆள் இல்லைன்னு எத்தனை நாள் தான் நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறது. நீ அந்த பிரீதாவை பார்த்தல, அவ எப்பவும் நான் கெட்ட ஆளுங்கிறத நிரூபிக்கிறதுக்காக துடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் மட்டும் இல்ல, மோனாவும் தப்புங்கிறா. ஆனா உனக்கு அப்படி தோணுதா? நான் அப்படி என்ன பண்ண? அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? அவ தானே தப்பானவ. எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு, அவ தான் தப்பான ஆளு, நான் இல்ல. பிருத்வி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒண்ணு மோனா நிஜமாவே பிரீதா சாப்பாடுல ஏதாவது கலந்திருந்தா பிரீதா இப்ப போடுற நாடகம் அவ சொன்னது மோனா அவ சாப்பாடுல ஏதோ கலந்துட்டான்னு சொன்னது. பட் யூ நோ வாட் பிருத்வி, ஆக்சுவலி பிரீதா டிராமா போட்டுட்டு இருக்கா.
ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா மோனா அவளை எதிர்த்து பதில் சொல்ல முயற்சி பண்ணா அண்ட் ஆல்மோஸ்ட் பதிலையும் சொல்லிட்டா. அவ பிரீதான்னு உங்களுக்கு தான் தெரியுமே, அவளோட ஈகோ ரொம்ப பெருசு, உடைஞ்சு போயிருக்கும். ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. அவளுக்கு ஈகோ ரொம்பவே அதிகம் தான். அந்த மோனா 24 மணி நேரமும் நம்ம மகேஷ் அங்கிளை பாத்துக்கிறா. அவருக்கு மெடிசின்ஸ் கொடுக்கறா, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறா. அதுவும் மகேஷ் அங்கிளுடைய உடல்நல நல்லா இருக்கணும். அவ பிரீதாவுடைய சாப்பாட்டுல ஏதாவது கலந்து என்ன ஏன் பண்ண போறா? பிரீதாவுக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொல்லட்டுமா? பிரீதா இந்த மெலோ டிராமாவை ஏன் போடுறான்னு சொல்றேன். அவ சொன்னதை நிரூபிக்கணும்னு நினைக்கிறா. காலையிலயும் சாயந்தரமும் இதே யோசனையா இருக்கா. நான் பிருத்திவிய எப்படி தப்பானவன் நிரூபிக்கிறது, அது மட்டும் இல்லாம மோனாவையும் எப்படி தப்பானவன் நிரூபிக்கணும்னு. ஏன்னு தெரியுமா? மோனாவை நான் இங்க கூட்டு வந்தேன் மகேஷ் அங்கிளை பாத்துக்கிறதுக்காக. பிருத்வி, நீங்க எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? பிரீதாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, அது அவளுடைய பழைய ஃபார்முலா. அவ எப்பவுமே அப்படிதான் பண்ணுவா. வித்தியாசம் என்னன்னா, முதல்ல அவ பண்ண சதி திட்டத்துக்கு எல்லாம் அவளுக்கு எப்பவுமே சக்சஸ் கிடைச்சது. ஆனா இனிமே கிடைக்காது. You know why? Why? ஏன்னா this time I'll make sure பிரீதா இனிமே நம்ம வாழ்க்கையில என்னைக்கும் தலையிட மாட்டா. Promise? Promise. And I promise you, நான் உன்னுடைய இந்த ப்ராமிஸ பிரீதாவுக்கு எதிரா ரொம்ப அட்டகாசமா யூஸ் பண்ணுவேன். அப்பாவி வெகுளி ஒன்னும் தெரியாத முட்டாள் கிருத்தி, இவளுக்கு எதுவுமே தெரியாது. பிரீதாவுக்கு எதிரா போராட இவளை பகடக்காய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். Stupid girl, I am just using you. இந்த கிருத்திகாவுக்கு பிறகு பிரீதாவுடைய டர்ன். முதல்ல போய் பிரீதா கிட்ட காட்டுறேன் who is the real boss ன்னு காட்டுறேன். Thank you for everything. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பண்ணணும். I'll be right back. இப்ப எப்படி ஃபீல் பண்ற? பெட்டர். என்ஜாய் திஸ் ஃபீலிங். ஏன்னா இப்ப நீ பெட்டரா ஃபீல் பண்றல்ல, இது ரொம்ப டெம்பரவரி ஃபீலிங் தான். ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ரொம்ப வருத்தப்பட போற பிரீதா. இன்னும் எப்பவும் டிவி சீரியல் அண்ட் பிக்சர்ஸ்ல வில்லன் வேம்போடைய முகத்தர கிழியும்ல, ஆனா இங்க ஹீரோயினுடைய முகத்தர கிழிய போகுது. யா, யூ ஹர்ட் இட் ரைட். என்ன ஆக போகுது தெரியுமா? கொஞ்ச நேரத்துல டாக்டர் வருவாங்க, செக்அப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு முன்னாடி நீ நடிச்சங்கிற விஷயம் நிரூபணம் ஆயிடும். உன் சாப்பாட்டுல எந்த கலப்படமும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். நீ மோனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது ப்ரூவ் ஆயிடும். ஏன்னா அவ நிறைய பணம் வாங்குறா. அண்ட் உனக்கு பணத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பணம் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படி நான் சொல்ல, நீ தான் சொன்ன. அதோட வீட்டாளங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, எல்லாருக்கும் தெரியும் உனக்கு லூத்ராவுடைய பிசினஸ் அண்ட் சொத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதோட நான் அதை நிரூபிச்சிருவேன். நீ இப்ப போட்டுட்டு இருக்கிற இந்த டிராமா, மெலோ டிராமா எல்லாத்தையும், நடத்துற நாடகம் எல்லாத்தையும் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்னா நீ மென்டலி அன்ஸ்டேபிள். அண்ட் இத நிரூபணம் ஆனதும், நீ மென்டலி அன்ஸ்டேபிள் தான் தெரிஞ்சதும் உங்ககிட்ட இருந்து எல்லாமே பறிக்கப்படும். நீ முதலாளின்னு சொல்லிட்டு தெரியற பாரு, அது எல்லாமே பறி போயிடும். விருப்பமே இல்லைனாலும் அதுக்கப்புறம் எல்லாம் என் பேருக்கு மாத்திடுவாங்க. சோ பிரீதா, நீ தோக்க போற, நான் ஜெயிக்க போறேன். இப்பையில இருந்து உன்னுடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் நல்ல நேரமும் ஸ்டார்ட் ஆகுது. உனக்கு எத்தனை வாட்டி நான் சொல்றது? உன்னோட முகத்திரை தான் இப்போ கீழே போகுது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. உன் கவுண்ட் டவுன் போய்கிட்டு இருக்கு. நீ உண்மையிலேயே யாருன்னு எனக்கு எப்பவுமே தெரியும். ஆனா நீ என்ன ஏடா கூட பண்ணாலும் அதுவா தானா எனக்கு தெரிஞ்சிரும். மோனாக்கு நீ பணம் கொடுத்திருக்கல, ஏன் என்னாச்சு? அதிர்ச்சியா இருக்கா? ஆடி போயிட்டால, தலை ஒரு நிமிஷம் கிர்ன்னு சுத்துதோ? நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன் பிருத்வி. இப்போ எந்த கனவை நீ கண்டுகிட்டு இருக்கியோ அது நிறைவேற போறதே இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே உனக்கு உன்னுடைய தகுதியை காட்டுறதுக்காக தான். அதோட நான் அதை செஞ்சும் தீருவேன். உனக்கு ஆக்சுவலா தகுதியே இல்ல.
என் ரூம்ல நிக்கிறதுக்கு மரியாதையா வெளியே போ. ஏன் தகுதியா? அத அப்புறமா காட்ட. ஆக்சுவலா நீ என்னதான் காட்டணும்னு நினைக்கிற? என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிற? நான் பணத்தை கொடுத்தேன். நான் மோனாவுக்கு பணத்தை கொடுத்தது தானே பார்த்தேன். அதனால என்ன நிரூபணமாக போகுது? நான் மோனாவுக்கு ஏதோ தப்பான காரியத்துக்காக நான் பணம் கொடுத்தேன்னு நிரூபிப்பியா என்ன? போய் நிரூபி. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? மகேஷ் அங்கிளை பார்த்துக்கணும்னா மோனாவுக்கு பணம் தேவைப்படுது, அதத்தான் தந்தேன்னு சொல்லுவேன். மகேஷ் மாமாவை பாத்துக்கிறதுக்காக மோனாக்கு பணம் கிடைக்குது. சரி, ஒருவேளை அப்படின்னா மோனாவுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக அவளுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லுவேன். எந்த அம்மா? மோனாவோட அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க. மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர். உடம்புல இருக்கிற பல ஆர்கன்ஸ் ஒரே நேரத்துல வேலை பண்ணாம நின்றுச்சு. அத மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. எனக்கு கீழே யார் வேலை பார்த்தாலும் நான் அவங்களோட முழு பயோடேட்டாவை விசாரிச்சு வச்சுப்பேன். அவங்கள நான் ஃபுல்லா செக் பண்ணி வச்சுப்பேன். அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பேன். உதாரணத்துக்கு உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் முடிஞ்சிருச்சு பிருத்வி. இங்க இருந்து கிளம்புறியா? ஆமா, எனக்கும் இங்க இருக்கணுங்கிற ஆசை இல்ல. நான் போயிடுவேன். நான் இங்க சொல்ல வந்தது ஒண்ணுதான். கேம் என்னோடது இல்ல, உன்னோடதுதான் ஓவராக போகுது. டாக்டர் வந்ததும் உன் முகத்தர கீழே போகுது. நீ பொய் சொன்னங்கிறது நிரூபணம் ஆயிடும். நீ பொய் சொல்றங்கிறது தெரிஞ்சிடும். நீ இந்த வீட்டாளுங்களுடைய உணர்வுகளோட விளையாடுற. உன் கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் யாரெல்லாம் எனக்காக ஏன் கூட வேலை பண்றாங்களோ அவங்களால என்ன பண்ண முடியும்னு எனக்கும் தெரியும். எந்த லெவலுக்கு போவாங்கன்னு தெரியும். They will make sure நீ வருத்தப்படுவ, நீ கஷ்டப்படுவ, நீ சொல்றத பொய்ன்னு நிரூபிப்பாங்க, நீ தோப்ப. அதோட இந்த வீட்டு முதலாளியா நீ இருக்க மாட்ட. That's my challenge. இந்தாங்க, நீங்க எல்லாரும் டீ குடிங்க. அண்ட் டோன்ட் வரி, எல்லாமே சரியாயிடும். மாம், கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. வணக்கம். வணக்கம் நாக்கி ஆண்டி. நீங்க என்ன எங்க வீட்ல சிசிடிவி கேமராஸ் வச்சிருக்கீங்களா என்ன? உன் அக்காக்கு இப்பதான் உடம்பு முடியாம போச்சு, அதுக்குள்ள 2 பேரும் ஓடி வந்துட்டீங்க. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணுங்கிற மரியாதை கூட இல்லையா ஷர்லின்? என்ன நீன்னு பேசிக்கிட்டு கூட பாட்டி வந்திருக்காங்கல்ல, நீ என்ன உளறிட்டு இருக்க? அக்கா உடம்பு. ராக்கி ஆண்டி, என்ன நடந்தது? அக்காக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா என்ன? ஸ்ருதி, இங்க பாருமா. அம்மா, இங்க என்ன நடந்துச்சுன்னா, நாங்க எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தோம். பிரீதா அவளுக்காக சாலட் பண்ண சொன்னா. அது வரைக்கும் நல்லா தான் இருந்தா. ஆனா அவ சாலட சாப்பிட்டதும் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சேர்ல இருந்து கீழே விழுந்துட்டா. கிட்டத்தட்ட மயக்கமாயிட்டா. ஆனா கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல. இப்ப அவ ரூம்ல தான் இருக்கா. டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருக்கோம். கொஞ்ச நேரத்திலேயே வந்துருவாங்க. ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இங்க ஒன்னும் ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் நடந்துடல. அதே விஷயம் பிரீதாவோட டேண்ட்ரம்ஸ். ஆனா இன்னைக்கு அவ கொஞ்சம் ஓவரா டேண்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணா. அதனாலதான் மோனாவோட கொஞ்சம் வாக்குவாதம் நடந்துச்சு. அவ்வளவுதான் விஷயமே. யார் இவள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது? நீ என்ன உளறிட்டு இருக்க? என்னோட அக்காக்கு உடம்பு சரியில்லை, அது உனக்கு டேண்ட்ரம்ஸ் மாதிரி இருக்கா? ஐயோ ஸ்ருதி, ப்ளீஸ். நீ பாட்டுக்கு நான் பேசுற ஒவ்வொன்றையும் கேட்ச் பண்ணி த்ரோ பண்ணாத. அப்படின்னா நான் சொன்னது எல்லாமே மாறிடும். தேவையில்லாம நான் எல்லாரும் முன்னாடி கெட்டவளாயிடுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்துல நமக்கு விருப்பப்படாத சில விஷயங்கள் நடக்கும். நம்ம எதை விரும்புறோமோ அதை யாரையாவது வச்சு செய்ய வைக்கணும்னு நினைச்சு ஒருவேளை அதை அவங்க மறுத்துட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதோட அந்த கோவத்தோட கொஞ்சம் டேண்ட்ரம்ஸையும் நம்ம காட்டுவோம். சோ அவ்வளவுதான்.
இந்த விஷயத்துல தான் மோனாக்கும் பிரீதாக்கும் கொஞ்சம் வாக்குவாதம். காலையில இருந்து இந்த டிராமா தான் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பெரிய விஷயம்லாம் எதுவும் இல்ல. என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்லிட்டேன். சோ நீ கொஞ்சம் சில் பண்ணு, ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாத. இட்ஸ் ஆல் ஃபைன். ஹலோ மிஸ் லோடா லோடா லோடா, முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க? வணக்கம் பாட்டி. வெரி வெரி சாரி, நான் உங்களுக்கு என்ன இன்ட்ரடியூஸே பண்ணிக்கலையே. நான் தான் நட்டாஷா, இந்த வீட்டு மூத்த மருமக ஷெர்லினோட ஒரே தங்கச்சி. அதோட நான் ஒன்னும் இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளாவே இருக்கேன். அண்ட் உங்களோட இந்த பிரீதா இருக்கால, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவ, அவளை ரொம்ப அதிகமா பாராட்டுறது நான் தான். ரொம்ப நல்லவ, ரொம்ப பிடிச்சவ, இது மாதிரி நிறைய. ஆக்சுவலா நீங்க அவளோட பாட்டி, ரைட்? ஹலோ, பாட்டி இல்ல, நீ அவங்கள அம்மானே கூப்பிடு, ஓகே? ஓ அம்மா, நைஸ் மீட்டிங் யூ அம்மா. என்ன கேட்டீங்கன்னா பிரீதா விட அதிகமா உங்களை தான் பாராட்டணும். ஏன்னா நீங்க என்ன பாராட்டிருக்கீங்களே, லோட லோட லோடன்னு. ஓ மை காட், எவ்வளவு காம்ப்ளிமெண்ட்ஸ், அது ஒரே சென்டென்ஸ்ல. இது வரைக்கும் யாரும் என்ன சொன்னதில்ல. தேங்க்யூங்க. அது குள்ளநரியோட மொத்த மூளையும் உங்ககிட்ட வந்துருச்சு போல இருக்கு. உன் தங்கச்சிக்கு கூட விட்டு வைக்கல. என்னம்மா நீங்க என்ன ரொம்ப விளையாட்ட எடுத்துக்கிட்டீங்க? நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே கிடையாது.